பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம வாடிக்கையாளர் எல்லாருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் 7558104104 நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்ப மோஸ்ட் அவாய்டட் ஐட்டம்னு சொல்லக்கூடிய கூனி ரொம்ப நாளாக நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் நமக்கு ஒரிஜினல் சம்பா கூனி வந்திருக்கு. இது சாதா வெள்ளை கூனி இல்லை, சம்பா கூனி. அவ்வளவு அருமையாக இருக்குது, அவ்வளவு பச்சையாக இருக்குது. இதை நம்ம கீரை கூட வதக்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கூனி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சம்பா கூனி எங்கேயுமே கிடைக்காது. தேவைப்பட்டவங்க உடனே ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கிடுங்க. குறைவான குவான்டிட்டி தான் இருக்குது. அப்புறமா நம்ம பீரிஷோட ஸ்பெஷல் நெய் மீன், பெரிய சைஸ் நெய் மீன், கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ சைஸ் நெய் மீன், அதனுடைய துண்டு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெடுவா வகைகள்லேயே நம்ம எப்போவுமே மஞ்சவால் நெடுவா தான் கொள்முதல் பண்ணுவோம். அதையுமே இதை தடியன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 கிலோ சைஸ் மீன் அதனோடலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம். அப்புறமா புள்ளிக்கிழவா, பெரிய சைஸ் புள்ளிக்கிழவா 300 கிராம் சைஸ் தான் இருக்குது. பெருசு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறமா கோவாஞ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு 3 நாள் நிற்கக்கூடிய கோவாஞ்சி. மஞ்சப்பாறை, நல்லா பெரிய சைஸ் மஞ்சப்பாறை, அதுலேருந்து இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்குறோம். அப்புறமா கண்ணாடி பாறை, இந்த தூசி பாறைன்னு சொல்லுவாங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து ஒரு 6 கிலோ சைஸ் இருக்கும். அதுலேருந்து இன்றைக்கி துண்டு போட்டிருக்கிறோம். அப்புறமா கடல் சீலாலேயே முழு மீன் 1 கிலோ 2 கிலோ. இதை வந்து கடவுரால்னு சொல்லுவாங்க, மோதன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் டிமாண்டு மீன். வந்து நம்ம நெய் மீன் மாதிரியே ஸ்கின் வந்து அவ்வளோ ஒயிட்டிஷாகவும் நெய் மீன் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அப்புறமா சென்னவரை, இந்த சென்னவரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப்பஸ் வெரைட்டியில் உள்ளது. இதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய சைஸஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு கிலோவுக்கு 2-3 நிற்கக்கூடிய அளவுக்கு பெரிய சைஸ் சென்னவரை. விளமீன்லேயே இன்றைக்கி 3 வகையான விளமீன் போட்டிருக்கோங்க. விளமீன் பெருசு 500 அப், கிலோவுக்கு 3 நிற்கக்கூடிய விளமீன், அதுக்கப்புறம் கிலோவுக்கு 5-6 நிற்கக்கூடிய சின்ன விளமீன். இந்த 3மே எல்லாமே டாப் குவாலிட்டியில் இருக்குது. இப்போ விளமீன் பெருசு பாருங்கள், ஒரு மீன் வந்து 600 கிராம் சைஸில் இருக்கும். இந்த விளமீனை வந்து மட்டு மீன் சொல்லுவாங்க, தூண்டில் பிடிக்கிறத மட்டு மீன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிலோவுக்கு 3 நிற்கக்கூடிய விளமீன். இது வந்து கிலோவுக்கு 5-6 நிற்கக்கூடிய விளமீன். 3ஓட சைஸோட கம்பேரிசன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3க்கான டிஃபரன்ஸு. அதே மாதிரி ப்ரைஸுமே நம்ம டிஃபரன்ஸாக தான் கொடுத்துருக்குறோம். அப்புறமா பாறை வகை ஃபுல் போட்டிருக்கிறோம். கிலோவுக்கு 2-3 நிற்கக்கூடிய பாறை. அப்புறம் மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு 4-5 நிற்கக்கூடிய மஞ்சப்பாறை. மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறமா ஃப்ளவர் ரால், நம்ம எப்போவுமே கொள்முதல் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நம்ம கடல் ரால் மட்டும்தான். கடல் ரால்லையுமே இது நல்ல கவுண்ட்டும் நல்ல சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள். பெர் கேஜி ஜஸ்ட் 40 to 45 தான் நிற்கும். அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இறால். அப்புறமா சாலை கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய சாலை, அதுவும் பெரிய சைஸ் சாலை, எப்போதை விட நல்ல பெரிய சைஸ் சாலையை பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் சாலை வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் டிமாண்ட். அப்புறம் அதெல்லாம் கண்ணங்குழி சாலை, இந்த ரெண்டுமே நம்ம இப்போ தொடர்ச்சியாக பெரிய சைஸ் மீன்கள் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நண்டில் 2 வகையான நண்டு, பொட்டு நண்டும் நம்ம எடுத்துருக்கிறோம், சோப்பு நண்டும் எடுத்துருக்கோம். அந்த சோப்பு நண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு 2-3 தான் நிற்கும். இப்போ உள்ள வரக்கூடிய நண்டுகளில் எல்லாமே கால் வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி கால் வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். அப்புறமா கருணத்தளி, நல்ல பயிறு மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கக்கூடிய கருணத்தளி எடுத்துருக்குறோம். அப்புறமா சுறா, இந்த சுறாவில் புட்டு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா மருந்து கறி வைக்கிறதுக்கோ உங்களுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணி கூட நாங்கள் தந்துடுவோம். அப்புறமா திருக்கையில் முழு மீன் வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்லையுமே நம்ம பீரிஷ் ஃபுட் கார்னரில் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.